நண்பர்களே உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி, அதாவது தை 21 திங்கட்கிழமை, பஞ்சமி திதி காலை 6:53 வரை, அதற்கு மேல் சஷ்டி திதி, ரேவதி நட்சத்திரம். அப்போது சந்திராஷ்டமம் சிம்மராசிக்காரர்களுக்கு குறித்தானது. இன்றைக்கி ராகு காலம் காலையில் 7:30 9 மணி வரை, யமகண்டம் 10 to 12. அப்போ நல்ல நேரம் காலையில் 9:30 10 வரை, 1:30 2:30 வரை, சாயங்காலம் 5 to 6. நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் வெண்மை, வெள்ளை கலரு சட்டு போட்டுக்கலாம். தவிர்க்க வேண்டியது பச்சை கலரு. சாப்பிடக்கூடியது முள்ளங்கி அல்லது புதினா சாப்பிட்டு கொள்ளலாம். நண்பர்களே, இப்பொழுது ஜோதிட பாட நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இப்போது நம்ம திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பற்றி எல்லாம் பார்த்தாச்சுது. எது அதிர்ஷ்டம், எது துரதிர்ஷ்டம், அதாவது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதை சற்று பார்க்கலாம். இப்போது அதிர்ஷ்டமான எண் 4. அப்போ அதிர்ஷ்டமான தேதிகள் 4, 13, 22, 31. அதிர்ஷ்டகரமான மாதம் ஆவடி மாதம், கார்த்திகை மாதம், பங்குனி மாதம், சித்திரை மாதம். அதிர்ஷ்டமான கிழமை சனிக்கிழமை. அதிர்ஷ்டமான நட்சத்திரம் புனர்பூசம், பூரம், பூராடம், பரணி. திக்கு, அதாவது திசை, அதிர்ஷ்டமான திசை எதுன்னு கேட்டிங்கன்னா வடமேற்கு. நிறம், அதாவது ஆழ்ந்த அடர் நீலம்னு சொல்லுவாங்க. தெய்வம் பத்திரகாளி, சிவன் ஆகியோரை சொல்லலாம். அதே மாதிரி சேத்திரம்னு சொல்லக்கூடியது திரு காளகஸ்தி. அடுத்தால திருநாகேஸ்வரம், தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடியது. ரத்னம் கோமேதகம். உலோகம் கருங்கல். லட்சணை ஆடு. அப்போ திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு துரதிர்ஷ்டமானது அல்லக்கி, அதாவது நம்பர் 1. அப்போ டேட் 1, 10, 19, 28 அந்த தேதிகள். அதே மாதிரி கிழமை ஞாயிற்றுக்கிழமை. மாதம் அல்லக்கி மந்த், மாதம் தமிழ் மாதம் ஆனி மாதம். நட்சத்திரம் உத்திராடம், திருவோணம், அவிட்டம். அதிர்ஷ்டமில்லாத திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்டமில்லாத நிறம் தூய வெள்ளை அன்று இளம் சிவப்பு. நண்பர்களே, இப்பொழுது நாம் ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசி பலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பயன்படுமாயின் அதை சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். முதலில் மேசராசி. மேசராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி தூக்கத்தில் கெட்ட கனவு வருவதால் ஆழ்ந்த தூக்கம் வர்றதில்லை, டிஸ்டர்பன்ஸாக இருந்துக்கிட்டு இருக்குது. வீண் அலைச்சல், வீண் செலவுகள் உண்டாகின்றன. சிறு சிறு விபத்து கூட நடக்க வாய்ப்பு உள்ளது. அடுத்தால எப்படின்னா, உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு மேலதிகாரிகள் சிறிது மாத்திரமே ஒத்துழைப்பு தருகின்றார்கள், சிறிய அளவில் ஒத்துழைப்பு கொடுக்கின்றார்கள். அடுத்து ரிஷபராசி. பணவரவு நன்றாக இருக்கிறது. நண்பர்கள் உதவி கிடைக்கிறது. பெரியோர்கள் மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கின்றது. கணவன் மனைவி உறவு கூட மகிழ்ச்சியாகவே இருக்கின்றது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் நல்ல லாபம் கிடைக்கிறது. வெளியூர் பிரயாணங்களால் சில நல்ல பலன்கள் நடக்கின்றன. அடுத்து மிதுன ராசி. ஏனோ தெரியவில்லை, அந்த இன்றைய பொழுது மகிழ்ச்சியாகவே போக்குகின்றீர்கள். ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றிலும் கூட லாபமே கிடைக்கிறது. பொருள் வரத்து உண்டாகின்றது. உறவினர்கள், நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சியே கிடைக்கிறது. மனைவி மக்களாலும் சந்தோஷமாகவே ஃபீல் பண்ணுறீங்க, சந்தோஷமாகவே உணர்கின்றீர்கள். அடுத்து கடகராசி.
அதாவது வந்து வீட்லேயும் சரி வெளியும் சரி கெட்ட பெயர் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு சற்று நஷ்டம் ஏற்படலாம். உத்தியோகம் செய்பவர்களுக்கு மேலதிகாரிகளினால் பிரச்சனை வந்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அதாவது வந்து அந்த பிரச்சனை வந்து அது விலகி விடுகிறது. உடம்பில் வந்து வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உண்டாகலாம் வாய்ப்பு உள்ளது. எதிலுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்து கொள்வது நல்லது. அடுத்து சிம்மராசி. இன்றைக்கி வந்து சந்திராஷ்டம தினம் தான் இன்றைக்கி கூட. அதனால் வந்து சந்திரன் 8ல், சுக்கிரன் 7ல், குரு 10ல், கொஞ்சம் மோசமான கிரக அமைப்புகள் தான். அதனால் வந்து எப்படின்னா கடவுள் அல்லது குரு அருள் இருக்கவே இருக்கின்றது. அவங்கள கெட்டியாக பிடிச்சிக்கோங்க, அதை உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள். குரு அல்லது சிவன் கோயிலுக்கு சென்று வாருங்கள். புதிய முயற்சிகள் எதிலும் ஈடுபட வேண்டாம். அடுத்தால வந்து கன்னிராசி. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றின் மூலம் ஓரளவு லாபம் வரத்தான் செய்கிறது. பிரயாணங்களினால் நல்ல பலன் கிடைக்கின்றது. பொருள் சேர்க்கை உண்டாகின்றது. மனைவியின் மூலம் மகிழ்ச்சியே. நண்பர்களாக இருப்பவர்கள் சமயத்தில் நல்ல உதவி செய்கிறார்கள். புது நண்பர்கள் வாய்க்கின்றார்கள். அவர்கள் மூலமும் உதவி கிடைக்கின்றது. அப்போது இன்னொன்று, ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்க அழகாக அடுத்த ஸ்டெப் காதல்களாக மாறிவிடுகின்றீர்கள். அடுத்து துளாராசி. புது நண்பர்கள் வாய்க்கின்றனர். நகைச்சுவை, ஆடல் பாடல், ஏதோ இந்த ருசியான சாப்பாடுன்னு ஒரு பொழுது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாகவே கழிகிறது இன்றைய பொழுது. சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பொருளாதாரத்தில் முன்னேற்றமே. மன மகிழ்ச்சிக்கான நிகழ்ச்சிகளே நடக்கின்றன இன்றைக்கி. அதே மாதிரி வந்து உத்தியோகத்தில் கூட பிரச்சனை எதுவும் இல்லை. அடுத்து விருச்சிக ராசி. தேவையில்லாத மனக்கவலை, அது தேவையே கிடையாது, ஏதோ மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த தேவையில்லாத மனக்கவலை உண்டாகிறது. மனைவி மக்களின் நடவடிக்கை மற்றும் அவர்களுடைய நடவடிக்கை மற்றும் அவர்களுடைய செயல்பாடுகள், அவர்களுடைய ஆதரவு, உதவினால் உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கிறது. அதுதான் மெயின். அடுத்தால வந்து பணத்தட்டுப்பாடு கூட அவர்களோட உதவினால் குறைகிறது. எதிர்பாராத வகையில் பணவரவு உண்டாகின்றது. சிலருக்கு வந்து காதல் அமையும் வாய்ப்பு உள்ளது. காதல் அரும்பும் வாய்ப்பு, இப்போ தான் காதல் ஆரம்பிக்க போகுது, அந்த வாய்ப்பு உருவாகின்றது. அடுத்து தனுசு ராசி. புதிய வீடு, நிலம், வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகின்றது. முன்னேற்றத்திற்கான வழிகள் தெரிகின்றன. மனக்கவலை என்பது இல்லாது போய்விடுகிறது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாகவே இருக்கிறது. மாணவர்களுக்கு கல்வியில் மனம் பூரணமாக ஈடுபடுகிறது. அடுத்து மகராசி. சிறு இடமாற்றத்திற்கு வாய்ப்பு உள்ளது. உங்களது மனதுக்கு பிடித்தவர்களுடன் சிறு பிரயாணம் செய்ய போகின்றீர்கள். நண்பர்கள் உறவினர்களுடன் விருந்து பார்ட்டின்னு ஏற்படக்கூடும். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாகவே இருக்கின்றது. அடுத்து கும்பராசி. வீட்டில் வந்து சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடக்கப் போவதற்கான அறிகுறி தெரிகிறது. குதூகலமான சூழ்நிலை வீட்டிலையும் சரி வெளியும் சரி. கௌரவம், அந்தஸ்து, புகழ் எல்லாமே நன்றாகவே இருக்கிறது. அதே சமயம் கௌரவத்திற்காக அதிகமாக செலவு செய்ய வேண்டி உள்ளது. ஸ்பெக்குலேஷனை தவிர்த்து விடுங்கள். அடுத்து மீனராசி. ஏதாவது சில சில்லறை தொந்தரவு ஏற்படலாம். மற்றபடி மனது நிறைவாகவே உள்ளது. அதிர்ஷ்டம் வரும் என்ற நம்பிக்கை அடிமனதில் வேரோடி இருக்கிறது. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாவதற்கான அறிகுறி தெரிகிறது. மனைவியின் ஆரோக்கியமும் நன்றாகவே இருக்கிறது. ஆடம்பர பொருள் வாங்குகின்றீர்கள். நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. இந்த ராசி பலன்கிறது கோச்சாரத்தில் உள்ள தற்போதைய பிளானட்டரி பொசிஷனை வச்சு ஒரு 25% நாங்கள் சொல்லிக்கிட்டு வரோம். இன்னும் டீப்பாக, அதாவது விரிவாக, ஆழமாக உங்களது எதிர்காலத்தை பற்றி, தற்போதைய நிலையை பற்றி, உங்களோட கேரக்டரு, உங்களோட உடம்பு நிலை,
உங்களோட குடும்ப வாழ்க்கை எல்லாத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் 9740846466 அந்த நம்பருக்கு ஃபோன் செய்து அப்பாயின்மெண்ட் வாங்கி கொண்டு அதை தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் பாலு.